Welcome to my channel Make Biology Simple. இன்னைக்கு வீடியோட டீடைல்ஸ் என்னன்னா வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் 12th. அதாவது 12th முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கோர்ஸ் எடுக்கலான்ற டீடைல் பத்தி தான் டெய்லி பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற கோர்ஸ் என்னன்னா பிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ இந்த கோர்ஸை பத்திய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அதோடைய ரோல் என்ன, எங்கெல்லாம் அவங்க வேலை செய்வாங்க, அவங்களுடைய ஜாப் என்னன்றத ஃபுல் டீடைல்ஸை பார்க்கலாம். So physician and assistant ன்றது it is a 3-year undergraduate course. இதுவும் paramedical course கீழ வரும். It is coming under allied health science. அந்த டிபார்ட்மெண்ட் கீழ வரக்கூடியது தான் இந்த BSc படிக்கக்கூடிய physician assistant course. ஸோ இதுல என்ன பேசிக்கா அவங்க படிப்பாங்கன்னா, ஒரு ட்ரைனிங் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்றதுல இருந்து தெரப்பி அது எப்படி கியூர் பண்றோன்ற பேசிக் பொறுத்து அதுல ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு ஆல், அதாவது ஒரு பேஷண்டோட எப்படி பேசணும் எப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அது இல்லாம இவங்களுடைய மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் த பிசிஷியன்ஸ், அதாவது டாக்டர்ஸ் அண்டர் அவர்களுடைய பார்வையில தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க மெயினா. அதனாலதான் அது பேரே பாத்தீங்கன்னா பிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ டாக்டர்ஸ் கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எந்த டாக்டர்னு பாத்தீங்கன்னா எல்லா டிவிஷனுமே வரும். கார்டியாலஜி முதற்கொண்டு, கைனகாலஜிஸ்ட் முதற்கொண்டு, லங் ஸ்பெஷலிஸ்ட்ல இருந்து எல்லா டிவிஷன்ஸ் கீழே டாக்டர்ஸ்க்கு கீழே இவங்க ஒர்க் பண்ணலாம். அதாவது ஸ்பெசிபிக்கான கிடையாது, எல்லா டாக்டர்ஸ்க்காக எல்லா டிவிஷன்ஸ் டைப் ஆஃப் டாக்டர்ஸ் கீழேயும் இவங்க ஒர்க் பண்ணலாம். அவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டரி ஆஃப் பேஷண்ட்ஸ் எடுக்கணும், அவங்க கிட்ட பேசி அவங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றதுல இருந்து இனிஷியல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பேஷண்ட், அவங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு அவங்க வந்து டாக்டர்ஸோடைய டயக்னோசிஸ், அதாவது ட்ரீட்மெண்ட் வரைக்கும் அவங்க கூடவே இருப்பாங்க இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட். நான் சொன்னது போல அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இல்லாம எல்லா டாக்டர்ஸ் கீழேயும் ஒர்க் பண்ணலாம். And they can also act as a dietitian and nutritionist or under the healthcare department ல ஒர்க் பண்ணலாம். மெடிக்கல் அசிஸ்டன்ட் பண்றாங்க அண்ட் பேஷண்ட் கேர் டெக்னீஷியனாகவும் இருக்கிறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கோப், அதோடைய பிசிஷியன் அசிஸ்டன்ட்டுடைய நீட் என்ன, அது எங்கெல்லாம் அவங்களோட டிமாண்ட் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இந்த காலேஜஸ்ல படிக்கும் போதே அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுல ப்ராப்பரா எல்லா டிபார்ட்மெண்ட் கீழேயும் ட்ரெயின் பண்ணி எப்படி டாக்டருக்கு கீழே ஒர்க் பண்ணுன்ற அந்த டீட்டெயில்ஸையும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸை விட பிசிஷியன் அசிஸ்டன்ட் தான் நிறைய நேரம் நிறைய நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க, கிளினிக்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இவங்களுடைய டேக் கேர்ல அவங்க பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி ஹிஸ்டரியில இருந்து அவங்களுடைய தெரப்பில இருந்து டயக்னோசிஸ் வரைக்கும் அந்த டெஸ்ட் என்னெல்லாம் டெஸ்ட் அவங்க பண்ணிட்டு வரணும், பிஃபோர் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அவங்க வந்து பேசிக்கா பண்ணிட்டு வரணும்ன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பிசிஷியன் அசிஸ்டன்ட் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க, யாருக்கு பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ இது மாத்திரம் இல்லாம இவங்க தான் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரிஸ்கிரைப் மெடிசன்ஸ்ல இருந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எல்லாத்தையும் அவங்க தான் வந்து அந்த பேஷண்ட்க்கு சொல்லணும். ஸோ இது வந்து மேஜரா அவங்க பண்ணக்கூடிய ரோல் அதுதான். ஸோ ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் ஃபார் த பிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ இவங்களுடைய டிமாண்ட் என்ன, எங்க இவங்களுடைய ரோல் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கிராஜுவேட்ஸ், அதாவது இந்த கோர்ஸ் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி ட்ரெயின்ட் பர்சன்ஸ் who can do their work in a professional ஆத்தரைஸ்டு டாக்டர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கில்ஸும் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால இவங்களுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஐ டோல் யூ இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஒன் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர் கீழேயும் ஒரு பிசிஷியன் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அது சின்ன கிளினிக்கா இருந்தாலும் பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எல்லா டாக்டர்ஸ் கீழேயும் அந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றதுனால இவங்களுடைய நீட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே, இந்த டிமாண்ட் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். ஸோ அதனால இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க தே ஹாவ் வெல் ட்ரெயின்ட், அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டயக்னோஸ்ல இருந்து தெரப்பியூட்டிக்ல இருந்து அவங்களுடைய ஹெல்த் கேர் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா ட்ரெயின் பண்ணி அவங்க வெளியே வரும்போது கண்டிப்பா இவங்களோட டிமாண்ட் பாத்தீங்கன்னா பிசிஷியன்ஸ், அதாவது டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனால பிசிஷியன் அசிஸ்டன்ட் டிமாண்ட் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்க்கு எந்த யார் யார் எலிஜிபிள், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல் அலைட் ஹெல்த் சயின்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க எலிஜிபிலிட்டி என்னன்னா தே ஷுட் ஹேவ் டேக்கன் 10th and 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த 10th and 12th சயின்ஸ் குரூப் இருக்கணும். அண்ட் 12th வரும்போது ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும்.
இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி குரூப் எடுத்திருக்கவங்க ஆல் ஆர் எலிஜிபிள் டு ஜாயின் த பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ். அப்புறம் அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல வரும்போது 12th அவங்க வந்து 50% அக்ரிகேட் ஸ்கோர் வச்சிருந்தா அது பாசிபிள். அது வந்து மெரிட் லிஸ்ட் வச்சு அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா சம் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து டிபெண்ட் அப்பான் த யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து +2 மார்க் வச்சு தான் அவங்க பேஸா செலக்ட் பண்ணி உங்களை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்சஸ்ல அந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்க்கு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து 10th 12th இருக்கணும், சயின்ஸ் ஆர் பியூர் சயின்ஸ் இருக்கணும், 50% அக்ரிகேட் ஸ்கோர் இருந்தாலே போதும். நீங்க வந்து எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த பிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்சஸ். ஸோ எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து எம்எஸ்சியும் இருக்குது. ஸோ அதை ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இட்ஸ் சேலம், அதுலேயும் இருக்குது. அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது சென்னையில் இருக்குது. Apollo Institute of Hospital Management and Allied Sciences, Chennai. Faculty of Allied Health Sciences, AVT Campus, Chennai. Surabhi School of Nursing, Dindikkal. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Savitha Medical College and Hospital, Kanchipuram. Madras Medical Mission College of Health Sciences, Chennai. Aditya Institute of Technology, Coimbatore. Karpagam Faculty of Medical Sciences and Research, Coimbatore. Kongunadu Institute of Allied Health Sciences, Coimbatore. Vinayaga Missions Research Foundation, Puducherry. PPG Institute of Allied Health Sciences, Coimbatore. Pavey Group of Colleges, Namakkal. So இதெல்லாமே உங்களுக்கு வந்து physician assistant அவைல் ஆகக்கூடிய கோர்சஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ். இது மாத்திரம் இல்லை, நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. டாப்பில் இருக்கிற காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுடைய ரீஜன் வைஸ் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே நியர்பை காலேஜஸ் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ரிலேட்டடாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு உங்களுக்கு அந்த வர ஹாஸ்பிட்டல் உள்ள பேஷண்ட்ஸோடைய உங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக போயிடும். ஸோ அதனால ஆல்வேஸ் செக் வித் த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் காலேஜஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இன்டர்ன்ஷிப் போகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடிச்சுட்டு அதோட இல்லாமல் வேற நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தா இதில் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்ல நமக்கு எம்எஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் இருக்கு, இல்லை எம்பிஏவும் பண்ணலாம். இதில் அதில் அதர் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸா முடிச்சிட்டிங்கன்னா என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, எங்கெந்த ஃபீல்ட்லாம் நம்ம போகலான்ற டீட்டெயில்ஸ் தான் இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா யூ கேன் என்டர் அஸ் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கிளினிக்கல் அசோசியேட்ஸாக இருக்கலாம், டயட்டிஷியனாக இருக்கலாம். டயட்டிஷியன்றது ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு டயட் கொடுக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். அந்த மாதிரி ஜாபும் போகலாம். ட்ரக் சேஃப்டி அசோசியேட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். மெடிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது எல்லா இதுலயும் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல நீங்க போகலாம். தென் ஆர்த்தோ பிசிஷியன் அசிஸ்டன்ஸ், பேஷண்ட் கேர் டெக்னீஷியனா இருக்கு, டீச்சர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனலாவும் நீங்க போகலாம். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் ஹையர் ஸ்டடிஸ், பிஎஸ்சி முடிச்சு இல்லை, எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சீங்கன்னா யூ கேன் என்டர் அஸ் அ டீச்சிங் லைன் ஆல்சோ. ஃபேமிலி ஹெல்த் கேர் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் கன்சல்டன்ட். ஸோ கன்சல்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிளினிக்லையும் ஒரு கன்சல்டன்ட் இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து ஃபிசிஷியன்ஸ் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியும் வரும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் என்டர் அஸ் அ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கிராஜுவேட்ஸ். சேலரி பேக்கேஜ் ஃபார் த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்ஸ் எங்கே நம்ம பிளேஸ் ஆகிறோம் அதை பொறுத்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்னா ஒரு சேலரி அண்ட் மோரலஸ் எல்லா இதுலையும் ஒரே மாதிரி தான் வருது. ப்ரைவேட்ல ஒரு செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணீங்களா அது ஒரு பேஸ் ஆஃப் சேலரிஸ். அண்ட் ஜென்ரல் டெசிக்னேஷன் உங்களுக்கு போத் கவர்மெண்ட் ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி வரும். ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் டிஃபைன்ட் இன் கவர்மெண்ட், ப்ரைவேட் அண்ட் ஜென்ரல் செக்டர்ஸ்.
ஸோ கவர்மெண்ட்ல என்ட்ரி ஆகணும்னா யூ ஹேவ் டு ரைட் சம் எக்ஸாம்ஸ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அண்டர் தட் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது 3.5 lakhs பெர் annum earn பண்ணலாம். அண்ட் கவர்மெண்ட் கிளினிக்ல ஒர்க் பண்றீங்கன்னா 3 lakhs பெர் annum. கவர்மெண்ட் காலேஜ்ல லெக்சரரா நீங்க என்ட்ரி ஆகுறீங்கன்னா 4 lakhs பெர் annum. அண்ட் ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸரா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் 2.7 lakhs பெர் annum. ஒரு ஜெனரல் பிராக்டிஷனரா இருக்கிறீங்கன்னா 3 lakhs பெர் annum. ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்றீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ 3 lakhs பெர் annum. இப்போ பிரைவேட் செக்டர்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல மேனேஜரா நீங்க இருந்தீங்கன்னா 3.5 lakhs பெர் annum. அசோசியேட் ப்ரொஃபசர் இன் பிரைவேட் காலேஜஸ் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்கீங்கன்னா 3.5 lakhs பெர் annum. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னா 3 lakhs பெர் annum. ஸோ மோர்லாஸ் உங்களுக்கு வந்து ஒன்றும் வேரி இல்லை, கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட் செக்டர்ஸ்க்கும். இட் இஸ் வேரி ஃப்ரம் 2.7 to 4 lakhs தான். ஸோ இது உங்களுடைய பேக்கேஜ், salary பேக்கேஜ். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி டீச்சிங் லைன் அண்ட் ரிசர்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையரா டிகிரிஸ் தேவைப்படும். தட் இஸ் பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி படிக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க அந்த மாதிரி செக்டர்ஸ்ல நீங்க என்ட்ரி ஆக முடியும். மற்றபடி நாங்க பிஎஸ்சி மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் என்டர் இந்த கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இதுல எல்லாம் நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நீங்க பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இதுதான் salary பேக்கேஜ். இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம் அபவுட் த பிசிஷியன் அசிஸ்டன்ஸ் எலிஜிபிலிட்டி அண்ட் எந்தெந்த காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லா டீட்டெயிலும் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த வீடியோ, இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மேக் பயாலஜி சிம்பிள். நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் கோர்ஸ், நியூ கோர்ஸோட நம்ம உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.